வணக்கம். ஆ எதுனா நமக்கு ஒரு மெசேஜா, நியூஸா எதா வந்துச்சுன்னா, அதோட உண்மைத்தனத்த நம்ம ஆராயாமலே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி, அத பெருசா வைரல் ஆக்கி, அதனால பல பேர் பாதிக்கிறாங்கன்ற உண்மை தெரியாமலே வாழ்றோமோன்னு எனக்கு தோணுது. சமீபத்தில அப்படி ஒண்ணு நடந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நானும் அத நெனச்சு பேசணும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் பேசணும்னு நெனைக்கிறேன். தர்பூசணியில ஊசி வச்சு கலர கலக்குறாங்க. ஸோ நமக்கெல்லாம் நோய் வரும். அப்படின்னு ஏதோ ஒரு லூசு கலப்புனதோடைய விளைவு, இன்னைக்கு தர்பூசணிய விளைச்ச விவசாயிங்களுக்கெல்லாம் வியாபாரமே நடக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப தப்புல்ல. நமக்காக உழைச்சவங்களுக்கு நம்ம திருப்பி குடுக்குற பலன் இதுதானா? அந்த ஊசியே அவ்ளோ காஸ்ட்லியாம். அத எப்படி போட்டு அது அது போட்டா ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த பழம் அழுகிடும்னு சொல்றாங்க. இவ்ளோ விஷயங்கள் இருக்கிற ஒரு மெசேஜ் வந்தோனே, அது உண்மையா, பொய்யான்னு கூட யோசிக்காம, அத எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி, இப்ப தர்பூசணியே ஒரு தப்பான விஷயமா போர்ட்ரை பண்ணி, இப்ப யாருமே அத வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செய்து சீக்கிரம் போய் தர்பூசணிய வாங்குங்க. அத ரசிச்சு, ரசிச்சு சாப்பிடுங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்ல. நம்மளோட விவசாயிகள் எல்லாம் செம்மையா பாதிக்கப்பட்டுருக்காங்க இதனால. ஸோ லெட் அஸ் நாட் மேக் தெம் டு சஃபர் மோர். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? தர்பூசணி போய் சாப்பிடலாமா?